தொகுதிகளை பெற்றுத்தர முடியும், ஆட்சியிலே பங்கு தர முடியும். நீங்கள் திமுக அணியை விட்டு வெளியே வாருங்கள். சராசரியான இந்த அரசியல் நகர்வுகளுக்கு ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஊசலாட்டத்தில் இருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கவில்லை. அசைத்து பார்த்தார்கள், அசைக்க முடியவில்லை. வளைந்து கொடுப்பதனால் முறித்துவிட முடியும் என்று முயற்சித்து பார்த்தார்கள். வளைந்து கொடுக்கிற எல்லாம் முறிந்து விடாது, அப்படி அது பலவீனமாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டார்கள். திருமாவளவன் மோர் பிளெக்சிபிள் பட் மோர் ஸ்ட்ராங். அது பலருக்கு தெரியாது. நான் மிகவும் வளைந்து கொடுப்பவன் தான், ஆனால் அவ்வளவு இலகுவாக என்னை ஒடித்து விட முடியாது, முறித்து விட முடியாது, உடைத்து விட முடியாது, தகர்த்து விட முடியாது என்பதை காலம் அவ்வப்போது அவர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஆகவே என்னை ஒரு துருப்புச்சீட்டாக வைத்து திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உடைத்துவிடலாம் என்று பலரும் கணக்கு போட்டார்கள். தோற்று போனவர்கள் இன்றைக்கு மறுபடியும் பழைய உத்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அதிமுக கூட்டணியை பாஜக தலைமை தாங்கி வழிநடத்துகிறது என்று சொல்லக்கூடிய வகையில கூட்டணியை அமித்ஷா அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அறிவிக்கிறார். அதிமுக தான் தலைமை தாங்குகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் அதை அறிவித்திருக்க வேண்டும். நாங்களும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறோம், பாஜகவை நாங்கள் கூட்டணியில் இணைத்ததற்கு இன்னென்ன காரணங்கள், கூட்டணி ஆட்சி அமைக்க அதிமுக உடன்படுகிறது என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தால் அவரே சுதந்திரமாக அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று நாம் நம்ப முடியும். ஆனால் அவரை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு அமித்ஷா பேசுகிறார். கூட்டணியை நாங்கள் அமைத்து விட்டோம் என்கிறார், கூட்டணி ஆட்சியை உருவாக்கப் போகிறோம் என்கிறார், திமுகவை அகற்றுவோம் என்கிறார். இதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பேசினால் அது சரி. ஆனால் அமித்ஷா பேசுகிறார். இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உடல் மொழியும் அமித்ஷா அவர்களின் உடல் மொழியும் எப்படி இருந்தது என்பதை மீண்டும் ஒரு முறை வீடியோவை போட்டு பாருங்கள். இதை ஏன் இந்த இடத்தில் சொல்லுகிறேன் என்றால், அவர்களுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்கு திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பதல்ல, அம்பேத்கர் அரசியலை, பெரியார் அரசியலை மீட்க வேண்டும் என்பதுதான். அதை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெறுகிறது என்றால் அம்பேத்கர் பெரியார் அரசியல் வலுப்பெறுகிறது என்று பொருள். திமுக வலுவோடு இருக்கிறது என்றால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் வலுவோடு இருக்கிறது என்று பொருள். ஆகவே அவர்களின் நோக்கம் சமூக நீதி அரசியலை நீர்த்து போகச் செய்ய வேண்டும், இவர்களை சிதறடித்து விட வேண்டும் என்று சாதி பெருமையை ஊட்டுகிறார்கள். சில சில்லறைகள் இப்படி தலித் என்று சொல்லக்கூடாது, பறையர் என்றுதான் சொல்ல வேண்டும், ஆதிதிராவிடர் என்று ஆதிதிராவிடர் என்று கூட சொல்லக்கூடாது என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சனாதன கும்பலின் கைக்கூலிகளாக மாறியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதி பெருமையை பேசு என்று ஒருபோதும் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லவில்லை. சாதி பெருமையை பேசுவதாக இருந்திருந்தால் அவர் மகர் சாதிக்கு மட்டும் தலைவராக மராட்டிய மண்ணிலேயே சுருங்கி போயிருப்பார். அவர் சர்வதேச தலைவராக உயர்ந்து போயிருக்க மாட்டார். இன்றைக்கு ஐநா பேரவையிலே அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 200 நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய உலக பேரவை அது. ஐநா பேரவையில் ஒரு இந்திய தலைவரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது என்றால் அந்த பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இத்தாலியிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது, ஆஸ்திரேலியாவிலே அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது, ஐரோப்பிய யூனியனில் அவருடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது. அவர்களெல்லாம் யாரும் இந்தியாவை சார்ந்த தலித் சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அல்ல, உலகளாவிய அறிவார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள். அமெரிக்க அதிபர் ஒபாமா இந்தியாவுக்கு வந்து நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்திலே இருந்து இரு அவையும் இணைந்த கூட்டத்திலே அவர் பேசுகிற போது 10-15 நிமிடங்கள் பேசினார் என்று கருதுகிறேன். அதில் 3-4 முறை புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை அவர் உச்சரித்தார். அம்பேத்கர் பெயரை உச்சரிக்காமல் இங்கே அரசியல் பேச முடியாது என்கிற அளவுக்கு அவர் சர்வதேச அளவில் உயர்ந்த தலைவர். அந்த தலைவரை இன்றைக்கு சாதிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி பார்க்கிற பிற்போக்கு கும்பல் அவரையும் தந்தை பெரியாரையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட துடிக்கிறார்கள். அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. இதனால் உனக்கு அரசியல் ரீதியான லாபம் இல்லையே, எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு நீ எப்படி திமுகவோடு பேரம் பேச முடியும், கூடுதல் இடங்களை பெற முடியும், எப்படி நீ அதிகாரத்திற்கு வர முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். விடுதலை சிறுத்தைகளின்
சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் மகத்தானது. அதை பாதுகாக்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் ஆகியோரின் கொள்கை அரசியல் முதன்மையானது. அதனை பாதுகாக்க வேண்டும். இதனை பாதுகாத்து இந்த இயக்கம் வீழ்நடை போடுமையானால் விடுதலை சிறுத்தைகளை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொள்கிற காலம் வரும். அந்த காலம் கனியும். எனவே அதனால்தான் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் திமுகவும் திகாவும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று சொல்லப்பட்ட காலம் மாறி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து மூன்றாவது குழல். இது மூன்று குழல் துப்பாக்கி. எது? சமூக நீதி அரசியல், சமத்துவ அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல். மூன்று குழல் துப்பாக்கி என்று தமிழர் தலைவர் பெரியாரின் கொள்கை வாரிசு, ஏன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே அவர் நாவால் விடுதலை சிறுத்தைகளை ஒரு கொள்கை இயக்கம் என்று பாராட்டியிருக்கிறார். மூன்றாவது குழல் என்று பாராட்டியிருக்கிறார். தோழர்களே, இது தமிழ்நாட்டு அரசியலில் சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த சாதனையை படைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த புரிதலோடுதான் அந்த கொள்கை பாசறையில் வளர்ந்த அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் பெரியார் சிலையை திருமா திறப்பார், அம்பேத்கர் சிலையை ஐயா தமிழர் தலைவர் திறப்பார் என்று முடிவெடுத்து அவரே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு நம்மை ஒரே மேடையில் அமர வைத்திருக்கிறார். ஒரே களத்தில் இருக்கிற நாம் சுற்றி சுழந்து களப்பணி ஆற்றுவோம். 2026 நமக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை என்றால், அவர்கள்